நான் எங்க வீட்ல வந்து கீரை செய்யறதுக்கும் நேரம் இல்ல. எங்க வீட்டு பசங்களும் கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா, எனக்கு கீரை செஞ்சு குடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து புதினா இலை பாருங்க புதினா இலை, இட்லி தோசை பொடி, சாதப்பொடி இருக்கு. அதுக்கப்புறம் மல்லி இலை சாதப்பொடி இருக்கு. பிரண்டை சாதப்பொடியும் இருக்கு. வல்லாரைக்கீரை சாதப்பொடியும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தூதுவளை பொடி. இது வந்து நல்ல இருமல், சளி எது இருந்தாலும் சரி, இந்த தூதுவளை பொடிய நீங்க வச்ச சாப்பாட்டுல சுடு சாதத்துல நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. நமக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரி, தொண்டை கமறலா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லாயிரும். கருவேப்பிலை, இட்லி சாதப்பொடியும் நம்மகிட்ட இருக்கு. அது மாதிரி மிளகு, தக்காளி கீரை பொடி. இதுவும் வந்து சாதத்துல இட்லி, தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீரை சாப்பிட முடியல, நம்ம வீட்ல வந்து செய்ய முடியலன்றவங்களுக்கு இத்தனை பொடியும் இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. இத சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி, நல்ல சூடான சாதத்துலயும் போட்டு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க நெய் போட்டு சாப்பிடலாம். நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். தயிர் சாதத்துக்கு இத தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. வேற லெவல்ல இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, வெப்சைட்ல 100 கிராம்ல இருந்து 1/4 கிலோல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.